إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதற்கு நமக்கு அந்த வாசகத்தை சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தவ், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், தடுத்ததை நின்று கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவரை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு அவரை பற்றி ஒரு உத்தரவாதம் தருகிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார், அவர் பேசுவதெல்லாம் வஹீதான், அவரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். وَلَوْ تَقَوَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ, அவர் இந்த மார்க்கத்தில் சொந்த கருத்தை திணிக்க மாட்டார், திணித்தால் வலது கரத்தை பிடித்து உயிர் நாடி நரம்பை தரித்து விடுவோம். அவரால் அப்படி திணிக்கவும் முடியாது, திணித்தால் நாங்கள் விடவும் மாட்டோம். அவர் பேசுவது வஹீதான், அவரை பின்பற்றுங்கள், அவரிலே அழகான முன்மாதிரி இருக்கிறது, கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், விட்டதை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு முன்மாதிரி, அவர்தான் வாழ்க்கையின் வழிகாட்டி. நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள் வணக்க வழிபாடுகள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்லையே அமைய வேண்டும். உலகம் அழியும் காலம் மட்டும் இன்னும் இந்த உலகம் எவ்வளவு நவீனத்துவத்தை கண்டுபிடித்து உச்சத்தை தொட்டு 1000 ஆண்டுகள் இன்னும் இது வாழ்ந்து கொண்டே போனாலும், மனிதனுடைய அறிவு வளர்ச்சிகள் அதிகமாய் கொண்டு போனாலும், எல்லா காலகட்டத்துக்கும் பொருத்தமானதாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்பொழிவுகளும் நடத்தைகளும் நடவடிக்கைகளும் இருந்திருக்கிற காரணத்தினால் தான் அவர் இறுதி தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார். காலத்துக்கு காலம் மக்களுடைய நடைமுறைகளும் கலாச்சாரங்களும் மாறுகின்ற போது அந்த காலத்துக்கு இந்த காலத்து நபி ஒத்து வராது என்பதுதான் அவ்வப்போது நபிமார்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கமும் காரணமுமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இனியொரு நபி கிடையாது என்று அவரை அகிலத்துக்கு ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் ரத்தின சுருக்கமாக பேசும் வார்த்தை வழங்கப்பட்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவருடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் எல்லா காலத்துக்கும் தோண்ட பல புதையல்களை தரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அழித்து மறுமையை வைத்து அல்லாஹ் நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும் அடுத்தவர்களுக்கு நரகத்தையும் கொடுக்க சித்தப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே என்னென்னெல்லாம் வெறும், எப்படியெல்லாம் காலங்கள் மாறும், எப்படியெல்லாம் மனிதர்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும் என்பதை தெரிந்த அல்லாஹ் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு வாழ்க்கை நெறியை அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கமாக நமக்கு தந்து விட்டார். அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவினுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லி காட்டி விட்டார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றோடு இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாசம் 9வது நாள் அரபா நாள், அரபாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது அவருடைய இறுதி ஹஜ் இன்னும் சில மாதங்களில் மரணிக்க இருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, என்னுடைய அருளும் உங்களுக்கு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது.
ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களிடம் மார்க்கமாக இஸ்லாத்தையே நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை கச்சிதமாக நமக்கு அனுப்பி வைக்கிறார். ஆக இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு வழிகாட்டப்பட்டு விட்டது. அதுதான் அருள், அதுதான் நமக்கு தரப்பட்ட இஸ்லாம். இந்த மார்க்கத்தில் இருப்பதுதான் நாம் இறுதி காலம் வரைக்கும் பின்பற்ற வேண்டியது என்பதை அல்லாஹ்வுடைய அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், எங்களுடைய இந்த மார்க்கத்தில் நாங்கள் வழிகாட்டாத ஒன்றை யாராவது புதிதாக கொண்டு வந்து விட்டால் அது நிராகரிக்கத்தக்கது அப்படி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி விட்டார்கள். யார் இந்த மார்க்கத்துக்குள் லைஸ அலைஹி அம்ருனா, நாங்கள் சொல்லி காட்டாத வழிகாட்டாத விடயத்தை புதிதாக ஒருவர் கொண்டு வந்து விட்டால் பஹுரத்துன், அது நிராகரிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தில் தொழுகை, நோன்பு, அதே மாதிரி நேர்ச்சை, ஜக்காத்து போன்ற விடயங்கள் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளில் கலாச்சாரங்கள், வியாபாரங்கள், திருமணங்கள் போன்ற எல்லா நடவடிக்கைகளும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அன்னிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய ஒரு வழிமுறை, அதை யாரு வெறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்ல அந்த சுன்னாவிலே நடக்க வேண்டிய ஒரு விடயம். வாழ்க்கையிலே ஒரு மனிதன் திருமணத்துக்கு பிறகுதான் மார்க்க சடங்குகளில் அதிகமானதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு பெறப்படுகிறான். திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்றியமையாத அவசியமான, எப்போதுமே தேவையான ஒரு விடயம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இயல்பும் அதுதான். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய ஆசைகளும் தேவைகளும் எண்ணங்களும் வேறொரு ஹராமான வழியில் நிறைவேற்றப்படக்கூடாது. அது அன்பான வழியில், ஹலாலான வழியில், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து தந்த ஒரு முறையில் இருக்க வேண்டும் என்பதனால் இந்த திருமணம் என்பதை நமக்கு ஹலாலாக்கி தந்திருக்கிறார். சூரத்து நிசாவிலே அல்லாஹ் தஆலா 4வது வசனத்திலே ஃபன்கிஹு மா தாப லக்கும் மின நிசா, பெண்களில் உங்களுக்கு மனம் பிடித்தவர்களை மனம் முடித்துக் கொள்ளுங்கள். வஆத்து நிசா ஸதகத்ஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு நீங்கள் மனமுவர்ந்து மகர் தொகையை கொடுத்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சட்டங்களை தருகிறான். சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்து நிசா போன்ற வசனங்களிலே ஒரு ஆண் யாரை திருமணம் முடிக்க முடியும், எந்த பெண்கள் உங்களுக்கு அனுமதி என்ற சட்டங்களை எல்லாம் விலாவாரியாக தருகிறான். அப்ப இந்த திருமண முறை என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல தான் இருக்க வேண்டும். அந்த வழிகாட்டுதல் தான் திருமணம் இருக்கும். அந்த முறையிலே தான் திருமணம் இருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய முதல் படி இது. திருமணத்துக்கு பின்னால் தான் நம்முடைய குழந்தை குட்டிகள், நம்முடைய இறுதி காலம் வரைக்கும் ஒரு விலாசமே நமக்கு உருவாகிறது. ஒரு பெண் கணவன் தகப்பனிடம் இருக்கக்கூடிய ஒரு வயசு என்னமோ 20-25 ஆண்டுகள் தான். ஆனால் கணவனுடன் இறுதி மூச்சு வரை இருக்கிறாள். அன்றோடு அவளுடைய விலாசம் மாறிவிடுகிறது. இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய தாய் என்றுதான் அந்த விலாசம் மாறி போய் விடுகிறது. எனவே வாழ்க்கையினுடைய ஒரு பெரும் பகுதி இந்த திருமணத்தில் இருந்தே தொடங்குகிறது. சாதாரணமாக வீடு சிகரெட் குடிக்கக்கூடிய ஒரு தேயிலை கடை துறக்கும் போது கூட அதிகாலையில் கிராத்தோடு ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஐதீகம் தொடக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று திருமணம். இந்த திருமணம் தொடக்கம் ஹலாலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை அமைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் பொருந்தி கொண்ட மாதிரி அமைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இது தொடக்கம் இல்லையா என்று யோசிக்க தவறி திருமணத்தையே இன்று தன்னுடைய மனதுக்கு விரும்பிய ஒரு கோணலிலே நம்முடைய சமுதாயம் கொண்டு போவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணம் என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு நடக்கிறது என்று சொன்னால், தாய் தகப்பனுடைய விருப்பம் இல்லாமல் ஓடி போய் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சிலர். தொடக்கமே சரியில்லை, ஹராம், அது விபச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா நிக்காஹ இல்லா பிவலி, ஒலி இல்லாமல் அது திருமணம் இல்லை. திருமணம் இல்லை என்றால் அது விபச்சாரம் என்றார்கள். திருமணம் இல்லை என்றால் தகப்பனுடைய அங்கீகாரம் இல்லாமல், தகப்பன் ஒலி செல்லாமல் அவளாக முடிவெடுத்து அவளாக எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள் என்றால் அதை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஆண்மகன் யாரு, அதோடு போகக்கூடிய அந்த பெண்மகள் யார்? பெற்றெடுத்த தாய் தகப்பன் இவ்வளவு காலம் நமக்கு வளர்த்து இவ்வளவு நாகரிகங்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தந்து கல்வியை தந்து தைரியத்தை தந்த அந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் கொடுத்த தைரியத்தை, அவர்கள் கொடுத்த கல்வியை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட பெண், ஓடக்கூடிய ஒரு பெண், அவள் விபச்சாரத்திலே இருக்கிறாள். தொடக்கமே சரியில்லை, அதை தொடர்ந்து வரக்கூடியதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு துரோகம். பெற்றோர்களை நோவின் செய்வது பெரும்பாவத்தில் ஒன்று என்றால் அந்த நோவினை அடிப்பதும் துன்புறுத்துவதும் அல்ல, அவர்களுடைய மனசை கடைசி வரைக்கும் சுக்கு நூறாக்கி செத்து போன பிணங்களாக உயிரோடு அலைய விடக்கூடிய, ஓடி போகக்கூடிய இந்த ஆணும் பெண்ணும் தான். அவர்களுடைய பெற்றோர்கள் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் செய்கின்றார்கள். இது ஒரு காரியம். அதுபோக பெற்றோர்களே நின்று பார்த்து பார்த்து செய்யக்கூடிய திருமணங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரங்கள் காலுக்கு கீழே சுருட்டப்படுகிறது. இன்றைக்கு காசாவிலே குண்டு வைக்கக்கூடிய இந்த யூதர்களை எல்லாம் பேஸ்புக்குகளிலே புரட்டி எடுக்கின்றோம் நாம்.
இவர்கள் நாசமா போகட்டும், இவர்கள் அநியாயம் பண்ணுகிறார்கள், ஈவிரக்கம் இல்லாதவர்கள், இவர்கள் நாசமா போகணும், இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய விரோதிகள் என்றெல்லாம் அவர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கலாச்சாரமாக, வழக்கங்களாக, பழக்கங்களாக அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றி கொண்டிருப்பதுதான் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயம். காசாவுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக ஆர்டிக்கல் எழுதக்கூடியவர்களும் கொமெண்ட் பண்ணக்கூடியவர்களும் தலையிலே வைத்திருக்கக்கூடிய முடி யூதர்களுடைய கலாச்சாரம். பெருமானா ஸல்லல்லாஹு மன்னிக்க வேண்டும், சில இளைஞர்களுக்கு இந்த விடயம் தெரியாமல் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்ர் முறையில் முடிவெட்டுவதை தடுத்தார்கள். கஸ்ர் முறை என்றால் ஒரு பக்கத்தை சிரைத்து ஒரு பக்கத்தில் லிப்பியாக வைப்பது, வளர்ச்சி அப்படியே ஒட்ட வச்சு மேலே மட்டும் கொண்டு வைப்பது கஸ்ர் என்று சொல்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்பவே தடுத்துட்டாங்க. அதைத்தான் யூதன் அவன் கலாச்சாரமாக கொண்டு வந்தான். காசாவில் குண்டு வைக்கிற யூதன் நீ சாகணுமென்று ஃபேஸ்புக்கில் போடுறவன் தலையில் வச்சுக்கிற முடி அவன் ஸ்டைலு. அவனை நான் தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவனை வார்த்தையில் விமர்சிக்கிறேன் என்றால் இது எவ்வளோ பெரிய ஒரு அனாச்சாரம் என்பதை சிந்திக்க வேண்டும். 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டவர்களை யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பொறுப்புதாரிகளாக, வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவுலியாவு பாதுஹும் அவுலியாவு பாத், உங்களை எதிர்க்கின்ற விடயத்தில் அவர்கள் தங்களுக்குள் முரண்பாடு இருந்தாலும் ஒன்று சேர்ந்து கொள்கின்றார்கள். யார் அவர்களை வழிகாட்டிகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தான், அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்துல் மாயிதா 51வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்ப யூதர்களை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லும். அப்ப முடியிலிருந்து காலுக்கு கீழே போற ரவுசர் வரைக்கும், ஷூ வரைக்கும் அவன் கலாச்சாரம் தான். அவன் சொன்ன மாதிரி தான் நம்முடைய கலாச்சாரங்களும் திருமணங்களும் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு திருமணம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பொன் பார்த்தல். அந்த பொன் பார்த்தல் என்பது மாப்பிள்ளை அவன் நேரடியாக பொன் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் தான் திருமணம் முடிக்க போகிறேன் இன்னாருடைய மகள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொண்ணு பார்த்தீங்களா, பேசுனீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் பேசுங்க, உங்களுக்குள்ள அன்பு அதிகமாக கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்றாங்க. அப்போ ஒரு பெண்ணை போய் பார்க்கறதுங்கிறது அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. அது வருடக்கணக்கில் மாசக்கணக்கில் இல்லை, ஒரு தடவை 2 தடவை போய் பொண்ணை பார்த்து முடிவு எடுத்துக்கொள்ளும். அந்த பெண் பார்க்கறதுங்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. பொண்ணை பார்க்குற மாப்பிள்ளை மட்டும்தான். மாப்பிள்ளோட மச்சாமார் பார்க்கறது இல்லை, மாப்பிள்ளோட நானா தம்பி பார்க்கறது இல்லை. அந்த பொன் பார்க்குற கலாச்சாரத்திலேயே பொட்டி பொட்டியாக செலவு செஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒரு கலாச்சாரம் இஸ்லாமிய மார்க்க நமக்கு காட்டி தரல. இதுவெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம்னா அந்நிய கலாச்சாரங்கள். எங்கேயோ இணை வைப்பாளர்களும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவர்களுடைய திருமணங்களில் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் பணத்தையும் காட்டுவதற்காக, அவர்களுடைய நாகரிகத்தை உயர்த்தி விடுவதற்காக, அவர்களுடைய தற்பெருமையை மக்கள் மத்தியில கொட்டி கவுப்பதற்காக பல கலாச்சாரங்களை உருவாக்குகிறார்கள். அதுக்கு ஹோல் புக் பண்றது, ஹோல்ல ஃபங்க்ஷன் வைக்கிறது, மருதொண்டி கலாச்சாரம், பூ கலாச்சாரம், திட்டமிட்ட கலாச்சாரம், முத்தி பார்க்குற கலாச்சாரம், இப்படியெல்லாம் என்னமோ என்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. என்ன முத்தி பார்க்கறது, என்ன காப்பு போறது, என்ன அடையாளம் போறதான். ஏன்னா அந்த உலுகியாக்க இருக்கிற மாட்டை பேசிட்டு கவுத்துல கழுத்துக்கு கவுறு போட்டுட்டு வர மாதிரி, இது எங்களுக்கு இந்த மாடு வித்தாச்சு என்று சொல்ற மாதிரி அடையாளம் போறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். அப்ப இந்த சீதனம் எல்லாம் பேசி முடிஞ்சு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாண்டா ஒரு மாப்பிள்ளை சீதனம் இல்லாம பெண்ணை மட்டும் எடுத்து அவருடைய வீட்டுக்கு கொண்டு வரணும். தன்னை விற்கக்கூடாது எந்த ஆணும். ஆண்மை என்பது நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மனுஷனை திட்டு ஆகப்பெரிய ஒரு திட்டு நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்கறது மட்டும்தான். அது சத்தியமா சீதனம் எடுத்துக்கிட்டு பொண்டாட்டியில விட்டு இருக்கிற வர ஆம்பளையான்னு கேட்கவே தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு வழிகாட்டி சொல்லல. அப்ப பெண்ணை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வரலாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தில் விவசாயம் பண்ணக்கூடியவன் கூட பெண்ணை அவன் வீட்டுக்கு தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். இதை இஸ்லாமிய மார்க்கம் எப்போவோ சொல்லி காட்டி அதை பத்தி எல்லாம் பேசி முடிஞ்சு அது வேணாம். இப்ப கலாச்சாரங்கள் சீரழிஞ்சு போய் இருக்கிறது. திருமணத்துக்கு பெண்ணை பார்த்துட்டால் அந்த கலாச்சாரத்தை எப்படி போட்டு சீரழிக்கிறாங்கன்னு தெரியுமா? முத்தி பார்க்கறது, அடையாளம் போறது, பொட்டி கொண்டு போறது, பூ வைக்கிறது, பூச்சூடுறது, என்னெல்லாம் கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டு அதுக்கெல்லாம் ஹோல்கள் புக்கப் பண்ணப்பட்டு அதுக்கெல்லாம் வேனுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு பெண்கள் அதுக்கு வேறையா உடுத்துக்கிட்டு போய் இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு போகக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வராங்க. பொண்ணு பார்க்கறான், பொண்ணை பார்த்தா பொண்ணை மட்டும்தானே பார்க்கணும். ஆனால் அந்த பொண்ணு இருக்கிற வீட்டையெல்லாம் பார்த்து மேலுக்கு பெயிண்ட் அடிக்கலையே, அண்டர் சீட்டு போடலையே, ஏசி இல்லையே, மதில் கட்டலையேன்னு பொண்ணை பார்க்க போனா பொண்ணை பார்த்துட்டு வரணும். ஆனா பொண்ணு பார்க்காம இந்த தாத்தா தங்கச்சிமாரு போய் அந்த ஏரியாவே பார்த்துட்டு கரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு வட்டமடுவுலையும் பூமி இருக்காம இன்னொரு 10 ஏக்கர் கல்முனையில அங்கால பக்கம் இருக்காம அதையும் கொஞ்சம் எழுதி தரணும்னு கேட்கக்கூடிய கலாச்சாரம் தான் இன்னைக்கு. பொண்ணை தவிர மற்றதெல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க. அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற டீடு வரைக்கும் பார்த்துட்டு வர்றாங்க. அப்ப இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் பேசி முடிஞ்சாச்சு.
இப்ப உள்ள கலாச்சாரம், இந்த பூச்சி விடக்கூடிய கலாச்சாரம் எந்த அளவுக்கு இது போய் இருக்கிறது என்பதை நாங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். சூரா அல் மும்தஹினாவினுடைய முதலாவது வசனமே, சூரா அல் மும்தஹினாவினுடைய அந்த முதலாவது வசனமே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா துல்கூன இலைஹிம் பில் மவத்தா. அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஈமான் கொண்டவர்களே, என்னுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரியையும் நீங்கள் பாசத்தில் ரகசியம் சொல்லக்கூடிய நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்கிறான்லாம். இரக்கத்துல நம்ம வீட்டு ரகசியங்களை, நம்ம மார்க்கத்தில் உள்ள ரகசியங்களையே சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், என் எதிரி உங்க எதிரி ஆகியவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்ல, வகத் கஃபரு பிமா ஜாஅக்கும் மினல் ஹக், உண்மையிலிருந்து இறைவனிடம் வந்ததை அவர்கள் நிராகரித்தவர்கள் நீங்கள் எப்படி நேசகர்களாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதே அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, உங்களுக்கு இப்ராஹிம் நபியிலும் அவரோடு இருந்தவர்களிலும் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை கொண்டு வர்றான். நிறைய விஷயங்கள நமக்கு இப்ராஹிம் நபியை ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க. கடந்து போன ஹஜ்ஜி பெருநாள் கூட இப்ராஹிம் நபியை பல கட்டங்களில் நினைவுபடுத்தக்கூடியதாகத்தான் இருக்குது. அப்ப இப்ராஹிம் நபியிலையும் அவரோடு இருந்தவர்களிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன அழகிய முன்மாதிரி? இப்ராஹிம் நபியுடைய தந்தை உட்பட அந்த சமுதாயத்தினர்களை இந்த மார்க்கத்தை எதிர்த்தாங்க, அல்லாஹ்வுடைய வஹி அவர்கள் மறுத்தாங்க. அப்ப இப்ராஹிம் நபி என்ன சொன்னார் அப்படிங்கறத சொல்லி காட்டுறான் அல்லாஹ். எதுல அழகிய முன்மாதிரி இருக்கு தெரியுமா? இது காலு லிகௌமிஹிம் இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இப்ராஹிம் நபியும் அவரோடு இருந்தவர்களும் அந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், உங்களை விட்டு நாங்க நிறவராதி, உங்க கலாச்சாரத்துக்கு நாங்க வரல, நீங்களாச்சும் உங்க கலாச்சாரமாச்சு, நீங்க அல்லாவை விட்டு விட்டு வணங்குகிறீர்களே, இதுலயும் நாங்க உங்களோட ஒட்டு இல்ல, அப்ப கலாச்சாரமாக நீங்க செய்யக்கூடிய இதுக்கு நாங்க வரல, இதுல நாங்க கலந்துக்க மாட்டோம். அதே மாதிரி நீங்க அல்லாவை விட்டுட்டு வணங்குறீங்களே, அதுலயும் நாங்க கலந்துக்க மாட்டோம். கஃபர்னா பிக்கும் வ பதா பைனனா வ பைனகுமுல் அதாவா வல் பக்தாஉ அபதா. அவங்க சொன்னாங்க, உங்களை நாங்க மொத்தமா நிராகரிக்கிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இன்றோடு பகை, இன்றோடு உங்களுக்கு எங்களுக்கும் பகைதான், சேர்ந்துக்க மாட்டோம். உங்களுக்கு எங்களுக்கு இடையில இனி எதிர்ப்பு தான், சேர்ந்துக்க மாட்டோம். எது வரைக்கும்? அபதா, என்றென்றும் ஒத்து வராது. ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, நீங்க அல்லாவை மட்டும் ஈமான் கொண்டு கலாச்சாரத்தை மாற்றும் வரைக்கும் ஒட்டு உறவு எதுவுமே கிடையாது. இத அல்லாஹ் சொல்லி இதுல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படி என்று சூரா அல் மும்தஹினா 4வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இவங்க பூ கொண்டு வராங்களாம், புத்தி பார்க்கறாங்க, இது யார் கலாச்சாரம் இது? இப்படி இருந்தா பாப்பாவா இருந்தாலும், காக்காவா இருந்தாலும், சொந்த தம்பி பால்ல கல்யாணமா இருந்தாலும், தங்கச்சி கல்யாணமா இருந்தாலும், இதுக்கும் நமக்கும் இடையில பகலாம், இன்றோட முடிஞ்சு கதை. என்னங்க இஸ்லாத்தோட நம்ம இருக்கணும், நம்ம கொள்கையோட நம்ம இருக்கணுமா இல்லையா? நம்ம மார்க்கத்தோட நம்ம இருக்கணுமா இல்லையா? அதென்ன வளைந்து நெளிந்து கொடுக்கிற, எதுல வளைகிறது, எதுல நெளிந்து கொடுக்கிறது? சூரா நாசியாத் 40வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாரு தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படுறாங்களோ அவங்களுக்கு நரகம்தான். மனோ இச்சைக்கு கட்டுப்படாம அல்லாஹ் கட்டுப்பட்டதான் அவங்களுக்கு சொர்க்கம்ங்கிறான் அல்லாஹ். அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இது என்ன செய்யணும்? குடும்பம் கோவிக்கும், கோவிச்சா என்னங்கிற? குடும்பம் கோவிக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு மார்க்கத்தை தான் சரியா பின்பற்ற சொன்னாங்க, அதுக்குள்ள வந்தா ஒட்டு உறவெல்லாம் சரி. சூரத்து தௌபாவிலே 23வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது ஆபாஅக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா இன் இஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான். அல்லாஹ் தஆலா எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. சூரத்து தௌபா 23வது வசனம், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பெற்றோர்களையோ உங்களுடைய சகோதரர்களையோ ஈமானுக்கு பகரமாக இறை நிராகரிப்பை விரும்பக்கூடியவர்களாக அவர்களை கண்டால் அவர்களை என்ன செய்ய வேண்டாம், நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம், உங்கள் பொறுப்புதாரிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்க பெற்றோர்கள் உங்கள் சகோதரர்கள் ஈமானுக்கு பகரமாக இறை நிராகரிப்பை விரும்பினா உங்களுக்கு அவங்க எப்பவுமே வழிகாட்டி ஆக மாட்டாங்க, அவங்களை நீங்க பொறுப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க சொல்றதை கேட்கவே கேட்காதீங்கிறான்ல.
அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு என்ன சொல்றான், உமையத்தவல்லஹும் மின்கும் ஃபஉலைக ஹுமுல் ஸாலிமூன். அவர்களை வழிகாட்டிகளாக பொறுப்புதாரிகளாக நீங்க எடுத்துக்கிட்டா அவர்கள் நிச்சயமாக அநியாயக்காரர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மார்க்கத்துல உறுதியாக இருக்க சொல்றதை பார்க்கலாம். நாம ஏன் இவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் தஆலா சூரா அல் முஜாதலா 22வது வசனத்துல சொல்றான், لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم. நபியே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டு ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சரியாக ஏற்றுக்கொள்ளாதவர்களை நேசகர்களாக எப்பவுமே அவர்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக நீ பார்க்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறவங்க அல்லாஹ்க்கு மாறு செய்யறாக்களை விரும்ப மாட்டாங்க. அவங்க பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும் சரி. அப்படிங்கிறத சூரத்துல் முஜாதலா 22வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கலாம். அப்ப அவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி சூரத்துல் மாயிதாவினுடைய 82வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், தரா கஸீரம் மின்ஹும் யதவல்லவுன அல்லதீன கஃபரு லபிஸ மா கத்தமத் லஹும் அன்ஃபுஸுஹும் அன் ஸகித்தல்லாஹு அலைஹிம் வ ஃபில் அஸாபிஹும் காலிதூன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். தரா கஸீரம் மின்ஹும் யதவல்லவுன அல்லதீன கஃபரு, நிராகரிப்பாளர்களை பின்பற்றக்கூடியவர்களாக அதிகமானோர்களை நபியே நீ காண்ப. ஏன்னா அன்னைக்கு அந்த கேள்வி எல்லாரும் கேட்கிறாங்க. அப்படி பார்க்க போனா எப்படிங்க எல்லாரும் இப்படித்தானே செய்யறாங்கிறது. அதிகமானவர்கள் செய்யறாங்களாம். அதிகமானவர்கள் செஞ்ச மார்க்கமாயிருமா? நிறைய பேர் திரவுன் சோடிச்சு அது கலாச்சாரமா? இஸ்லாமிய கலாச்சாரமா? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னே அந்த பிள்ளைய பக்கத்து கடைக்கு கூட அனுப்பாம தான் அந்த உமா வளர்க்குறான். பக்கத்து கடைக்கும் போகாத, தலையை முடிக்கும், முகத்தை முடிக்கும், மூடி பார்த்தா போட்டு போ, அபாய் போட்டு போ, அனுப்ப மாட்டாங்க. தனியா எங்கேயாவது பஸ்ஸில் அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. வீட்டுக்கு யாராவது ஆம்பளை பிள்ளைகள் வந்தா டீ கொண்டே கொடுக்க சொல்லுவாங்களா? நீ உள்ளுக்கிடி உமா கொண்டே கொடுப்பா, தம்பியை உள்ளுக்கு எடுத்து வைப்பா, அவனை கூட்டாளிக்கு இந்த டீயை கொண்டே கொடுறான்றாங்க. அப்ப நம்ம பிள்ளைய அப்படி வளர்க்குறோம். இது எல்லாத்தையும் சைவரால பெருக்கிற நாள் தான் திருமண நாள். அப்படியே ஜோடிச்சு எல்லாரும் முன்னுக்கும் வச்சுட்டு இதுல வேற போட்டோ எடுக்கிறது, அதை புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு அதை ஃபேஸ்புக்கில் போடுறது. அந்த மனுஷனுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. பொண்டாட்டியே அந்த உலகம் பார்க்கணுமா? புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து போட்டோ எடுக்கிறது, அதை போட்டு என்ன செய்கிறது? ஃபேஸ்புக்கில் போகிற இன்றைக்கு திருமணம். அந்த திருமணத்துக்கு இந்த கமராமேன் அனுபவிச்சது பிறகு தான் இந்த மாப்பிள்ளை அனுபவிக்கான். அவன் தான் உண்மையாக அனுபவிக்கான். அப்படியே ஜூம் பண்ணி கிட்ட எடுத்து பார்க்குறான் ஒவ்வொரு இடத்தையும். அப்படியே கொஞ்சம் திரும்புங்க, கொஞ்சம் சிரிங்க, கையை கொஞ்சம் தூக்குங்க, நீங்கள் இப்படி திரும்பி நில்லுங்க, நீங்கள் அந்த பூவுக்கு பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவளை முதல்ல அனுபவிக்கிற அந்த கமராமேன் தான். அப்படி ஜூம் பண்ணி அனுபவிக்கான். புருஷன் கூட ஜூம் பண்ணி பார்த்துக்க மாட்டான். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். இதை இந்த கையால் ஆகாத ஆளு ஃபேஸ்புக்கில் வேற போடுறது திருமணம் போட்டோவான். இதுக்குள்ள கூட்டாளி மாறி நின்று போட்டோ. இதுல யாரு புருஷன் கூட்டாளிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு. அப்படி வேற போட்டோக்கள். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். யாரை நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை நம்ம எப்படி நம்ம நேசகர்களாக எடுத்துக்க? யாரு கலாச்சாரம் இது? எதுக்கு இந்த பொண்டாட்டி நீ அனுபவிக்க வேண்டியது எதுக்கு நீ ஊருக்கு காட்டுற? ஒரு சிலர் புருஷன் பொண்டாட்டியோட கல்யாணத்துக்கு புறவும் தான் எங்கேயாவது நூரலியாவில் போய் நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு அவன் முகத்துக்கு மட்டும் ஒரு ஹார்ட்டை போட்டு என்னையும் பொண்டாட்டியை மறைக்கிறான். முகத்தை தான் மறைச்ச, கீழே மறைச்ச. நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மறைக்கிற போட்டோவை ஏன் போற? நீ மட்டும் தனியா எடுத்து போட்டோ போறேன். இது ஒரு இந்த செல்ஃபி பைத்தியம். அது ஒரு லூசி தான். அது ஒரு செல்ஃபி பைத்தியம் இன்னைக்கு சமுதாயத்துல வந்துட்டு எங்க போனாலும் ஒரு போட்டோ எடுத்து பொண்டாட்டி பிள்ளையில கூட பேஸ்புக்ல போறது, பொண்டாட்டி பிள்ளையில தூக்கி போறது, பொண்டாட்டியை பிடிச்சி போறது. எப்படிதான் அவன் பொண்டாட்டி இன்னொருத்தன் பார்க்கறதுக்கு நீ அனுமதிக்க முடியும்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஸலாஹுன் 3 பேர் இருக்கிறாங்க, லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, 3 பேரோடு அல்லாஹ் நாளை மறுமையிலே பேச மாட்டான். வலா யுஸக்கிஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களை கணக்கெடுக்க மாட்டான். அந்த 3 பேரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதுமினுல் ஹம்ரு, ஒன்று யாரு? தொடர்ந்து போதை வஸ்து பாய்ப்பவன். இன்னைக்கு தூள் பாவிக்கிறான்லாம் வெறும் தொடர்ந்து போதையில் இருப்பவன், கண்டினியூவா ஒரு தூள் அடிக்கணும்.
அப்ப அவர் எல்லாம் நாளை மறுமையில நான் சொர்க்கத்துக்கே நுழைவிக்க மாட்டான், எல்லாம் சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான், பேச மாட்டாங்கிறான். ரெண்டாவது என்ன? அல் ஆக்கில், பெற்றோர்களை நோவினை செய்கிறவன். பாவிக்கிறவன் ஒருத்தன். ரெண்டாவது பெற்றோர்களை நோவினை செய்கிறவன். பெற்றோர்களை நோவினை செய்யறங்கிறதுல முக்கியமா ஓடி போறாக்கள் அடங்கிடுவாங்க. அவங்க தான் பெற்றோர்களை கடுமையா சித்திரவதை செய்யறவங்க. தற்கொலை செய்யற மட்டும் ஹலாலா இருந்தா புள்ள செஞ்ச இந்த காரியத்துக்கு செத்துருப்பாங்க நம்முடைய பெற்றோர்கள். என்ன செய்யற? உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு சில ஜும்மாக்கே வரல, புள்ள ஓடி ஒரு மாசம் ஜும்மாக்கு இல்லை, எல்லாரும் பார்ப்பாங்களாம். அப்படி ஒரு கலாச்சாரம். அப்போ பெற்றோர்களை நோவினை செய்யறதுல இவங்க முக்கியமானவங்களா வருவாங்க. அடுத்தது தயூஸ். தயூஸ் என்ன? தன் குடும்பத்தில் தனக்கு கீழே இருக்கிறவங்க மார்க்கத்துக்கு முரணாக நடக்கும்போது பார்த்தும் பாராமலையும் இருக்கக்கூடிய தலைவர்கள், குடும்ப தலைவர்கள், புருஷன், தகப்பன், அண்ணன், இவங்க. பிள்ளைகள் ஃபேஸ்புக்ல டிக்டாக் போடுது, இவரும் பார்த்துட்டு லைக் பண்றது. இப்போ ரோஷம் இருக்குது அவனுக்கு. அதை தமிழ்ல சொல்றதா இருந்தா தயூஸ் அப்படி என்றால் ரோஷம் இல்லாதவன் அப்படின்ற அர்த்தம். சொர்க்கம் நுழைய முடியாது. அப்போ பொண்டாட்டிய போட்டோ எடுத்து போறவன் ரோஷம் இருக்கிறவனா? பிள்ளைகளை போட்டோ எடுத்து போறான், அது எல்லாரும் சேர்ந்துட்டு ஏதாவது ஜோக் போடுறது, ஏதாவது நகைச்சுவை போடுறது, அதான் நகைச்சுவே டபுள் மீனிங்ல இருக்கிற மாதிரி போடுறது. இந்த காசு எடுக்கணும், இந்த யூடியூப்ல காசு எடுக்கிறதே ஹராமு. இந்த யூடியூபர்கள் பொருளாதாரத்தை திட்டுறதுக்காக போடுறாங்கன்னா தெளிவான ஹராம் தான் அது. ஏன்னா அந்த யூடியூபர்களுக்கு வரக்கூடிய காசு எதுல வருது தெரியுமா? விளம்பரதாரர்கள் கொடுக்குறாங்க. விளம்பரம் பண்டிகை பெரும், சாராயம் பெரும், பொம்பளை விளம்பரம் பெரும், இசையும் பெரும். அப்ப இந்த யூடியூபர்கள் அதுல காசு எடுக்கிறாங்க. நம்ம பயான போட்டு சிலர் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. நாமளே பயான் பண்றோம் மார்க்கத்தை, நானும் யூடியூப் செய்யறேன், ஆனா காசு எடுக்கிறது இல்லை. அந்த மோனிட்டேஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்குது. ஒன் பண்ணினா லட்சமா கொட்டும், எனக்கு எடுக்கிறது இல்லை. இந்த ஃபேஸ்புக்லயும் இப்ப காசு சம்பாதிக்கிறாங்க. அப்ப இந்த ஃபேஸ்புக்ல யூடியூப்ல காசு சம்பாதிக்கணும், வியூவர்ஸை கூட்டணுங்கிறது கொண்டாட்டி வைக்கிறான், புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ஜோக்கு போறது. அப்ப இப்படி கொஞ்சம் கலாச்சாரம், தயூஸ், ரோஷம் இல்லாதவர்கள். அப்ப இந்த திருமண விஷயத்துல போட்டோ எடுத்து போற இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம், அதுல போட்டோ வரும். அப்ப பொத்தி வளைச்ச பிள்ளைய சைவரால பெருக்கிறனால தான் அது. அன்றைக்கே எல்லாரும் பார்த்துருப்பாங்க அவளை, அவ்வளவு வரைக்கும். அன்னைக்கு வரைக்கும் நல்லா இருந்த பிள்ளை அன்றைக்கு ஃபேஷியல் வேற செஞ்சு இன்னும் கொஞ்சம் பவரை கூட்டி போட்டு ஊருக்கே காட்டிய ஒரு கலாச்சாரம் அந்த கல்யாணம் ஆகுது. ஒரு பரக்கத்து நிறைந்த ஒரு இடமா இது. கல்யாணங்கிறது அல்லாவுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றி நடக்க வேண்டியது, ஒரு ஒரு அல்லாவுடைய அருள் வர வேண்டியது, துவா பரக்கத்தோடு இருக்க வேண்டியது, நபியை பின்பற்ற வேண்டியது. இது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை போட்டு நாசமாக்கி இது சத்தியமா முஸ்லிம் கல்யாணம் என்று சொல்ற அளவுக்கு நடந்தாச்சு. எந்த அளவுக்குன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை வரக்குள்ள கூட குத்தாட்டம், டான்ஸ். பொம்பளைங்க பர்தா போட்டுட்டு மொக்காடு போட்டுக்கிட்டு டான்ஸ், ஹபாய் போட்டுக்கு ஆட்டம், டான்ஸ், இசை. இதுல வேற அவங்க ஒலிமா கொடுக்காங்க. எதுக்கு ஒலிமா கொடுக்க? எதென்ன முதல் கல்யாணமே இல்லையே இது. அவங்கள ஹலாலா ஒரு ஒலிமாவான். இந்த சாராயத்தை பிஸ்மி சொல்லி குடிக்கிற மாதிரி. அதுல அசரத் ஒரு ஆள் கல்யாணம் நடத்தி துவா ஓதி போட்டு போவான். அவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா அவரு எஸ்கேப்பு. அப்ப இதுல கல்யாணத்தையே ஹலாலா நடத்தல. அதுல வேற துவா, கல்யாணத்துல கையேந்தி துவாவான். இப்படி துவா கேட்டு அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி அடுத்த கட்டம் உனக்கிட்ட இருக்குது. நீ அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யற. அம்புட்டு அந்நிய கலாச்சாரம் உள்ள வந்தாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இன்னொரு கலாச்சாரத்தை நீங்கள் சாணுக்கு சான், முளத்துக்கு முளம் பின்பற்றுவீங்க. அவர்கள் ஒரு உடும்பு பந்துக்குள்ள நுழைஞ்சால் செலக்ட் மூஹு, அதுக்குள்ளேயும் நீங்க நுழைய பார்ப்பீங்க. அப்படியே நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா, அவன் கலாச்சாரத்தை கொண்டு வர்றான். என்னென்ன செஞ்சானோ அதெல்லாம் செய்யறது. அப்படியே சினோ பறக்க வைக்கணும்டா பறக்க வைக்கிறது, பட்டாசு கொளுத்தணும்டா கொளுத்துறது, லைட்டு போடணும்டா போட வைக்கிறது, இசை போடணும்டா இசை போடுறது, மாப்பிள்ளை பொண்ணு வரக்குள்ள குத்தாட்டம் போடணும்டா குத்தாட்டம் போடுறது, அப்படியே ஊர்வலம் கொண்டு வரக்குள்ள பொல்லு அடிக்கணும், பாட்டு பாடணும்டா பாட்டு பாடிக்கிறது, அந்த பொண்ணை மாப்பிள்ளையும் பகுடி பண்றது, அது வேற கிண்டல் பண்றது. இப்படி எல்லாம் செஞ்சு எவ்வளவு மோசமா அந்நிய கலாச்சாரங்கள் இருக்கிறதோ அவ்வளவையும் அழகாக எடுத்து பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம இருந்துகிட்டு செல்றது முஸ்லீம். கல்யாணம் இஸ்லாமிய கல்யாணம் சம்பந்தமே கிடையாதுங்க. இதுக்கும் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இது முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இதுல பங்கெடுக்க கூடாது. இந்த வலிமாக்கு போகணுமா, இந்த கல்யாணத்துக்கு போகணுமா, பள்ளி இந்த கல்யாணத்தை நடத்தணுமா, அசரத்து இங்க போகணுமா, இந்த கல்யாணத்தை நடத்தணுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன்ரா மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதிஹின்னாங்க. உங்களை யாரு பாவத்தை காண்கின்றீர்களோ அவர் அதை கையால தடுக்கட்டும், பிச்சு எறிஞ்சு தடுத்து ஓடு வழியன்னு விரட்டணும்.
அதுக்கு அதிகாரம் அந்த குடும்பத்தில் நெருக்கமான ஆட்களுக்கு இருக்கும். அது மாப்பிள்ளோட தம்பிக்கு இருக்கும், காக்காக்கு இருக்கும், பாப்பாக்கு இருக்கும், பொண்ணோட பாப்பாக்கு இருக்கும், மகனுக்கு இருக்கும், மாமாக்கு இருக்கும். அவன் செய்யணும், தட்டுக்கணும், பிச்சு எறியணும். என்னடா நடக்குது இங்க அப்படிங்கணும். பைலம் எஸ்ஸத்தை பபிலிசானி, அதுக்கு முடியல சத்தம் போடு. என்ன இது? எதிர்த்துக்கோ. பைலம் எஸ்ஸத்தை பபி கல்வி, அதுக்கு முடியலன்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப்பா ஓடு, கலந்துக்காது. சிலர் போறது என்ன செய்த, நாங்க அதுல எல்லாம் இல்லை, நம்ம அப்படியே ஓரமா இருந்தோம். ஓரமா இருக்க ஆகப்பெரிய டேஞ்சர். ஏன்னா தலைக்கு 4 பேரை கூட்டுறதுதான் அவனுடைய வெற்றி. நீங்க யாருமே இல்லை காலின்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சும்மாவே வெக்கம் பெறும். எல்லாரும் அவாய்ட் பண்ணினா அவன் ஏத்துக்க மாட்டான். நம்ம எல்லாருமே போய் கலந்துக்கிட்டு தலை குனிஞ்சுக்கிட்டு இருந்தா ஏத்துக்கிறோம். ஆசை வரும். உனக்கு பிறந்த பிள்ளைக்கு என் கல்யாணம் இப்படித்தான் நடக்கணும் என்ற ஒரு ஆசை வரும். பிள்ளைகளுக்கிட்ட மார்க்கத்தை சொல்லி வளர்க்கணும். பிள்ளைகள் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது. இன்னைக்கு நடிகர்களையும் திரைப்படங்களையும் நாடகங்களையும் பின்பற்றக்கூடிய வாழ்க்கையா போச்சு. அல்லாவையும் தூதரையும் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை. இஸ்லாமிய கல்யாணம் எப்படிங்கிறத திரும்ப பாடம் நடத்த வேண்டிய மாதிரி போச்சு. ஏன்னா எது கல்யாணம், எது கல்யாணத்துக்குள்ள வந்ததுங்கிறது இன்றைக்கு பிரிச்சு பார்க்க முடியாத இடிய பிச்சுக்களா போச்சு. எது இஸ்லாமிய கல்யாணம், எது கல்யாணம், எப்படி இருக்கணும், கல்யாணம் என்றால் என்ன அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. இந்த கல்யாணத்துக்கு பிறகு உள்ள அடுத்த ஃபங்க்ஷன், கல்யாணத்துக்கு பிறகு அதுக்கு வேற ஃபங்க்ஷன்கள். அதுல பெண் வீட்டு சாப்பாட்டை கூட கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. ஆண் கொடுக்கறது தான் ஒலிமா, அதுக்கு மாத்தமா நாங்க ஒரு சாப்பாடு கொடுக்கோம் பாருங்க, எங்கட பவரை காட்டுறோம் பாருங்கன்னு பெண் வீட்டு சாப்பாடு. இதுக்குள்ள 1008 அதை பொண்ணு பார்க்க போறதான். பொண்ணு என்ன செத்து போய்த்தா, கல்யாணம் முடிச்சு நம்பித்தானே பொண்ணை கொடுத்த மாதிரி பார்க்க போற, உசுரோட இருக்கலான்னு பார்க்க போறியா நீ? பொண்ணு பார்க்க போற ஒரு கலாச்சாரம், அதுக்கு வேறையா செலவு. இப்படி ஒரு ஏகப்பட்ட கலாச்சாரத்தை கோடிக்கணக்கில் செலவழிக்கான். அந்த காசு ஒரு பள்ளிக்கு கூட, ஒரு மதர்சாவுக்கு கூட, ஒரு ஏழைக்கு கூட, ஒரு பொது சேவைக்கு பயன்படு. அல்லாஹ் அதோட நன்மையை தருவான். அந்த காசு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்கால சொத்தா கொடு. தேவையில்லாம வீண் விரயம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இன்றைய நம்முடைய கலாச்சாரங்கள் இருக்கிறது. ரொம்ப பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அப்ப இந்த திருமணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்க சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில சொல்லி காட்டும் போது என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. இதான் சூரா அன்-நாஸிஆத் 40வது வசனம். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்ற அச்சம் கொண்டு தன் மனோ இச்சைக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்கள் ஒதுங்குமிடம் சொர்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார். அந்த மனோ இச்சைக்கு முதல்ல மாறு செய்யணும். ஆசையாத்தான் இருக்குது, ஆனா அல்லாஹ் தடுத்திருக்கிறான், விட்டுறோம். யாருக்கு தான் ஆசை இல்லை, ஆசை இருக்குது, அல்லாஹ் தடுக்கிறான். இது என்னங்க மார்க்கம், இது என்ன கலாச்சாரம், இது என்ன மனிதநேயம், அது கூடாது அப்படிங்கிறத நாங்க என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாங்க. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அடுத்த ஒரு விஷயம்தான், யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்க மாறு செய்யுங்க, அவங்க கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றாதீங்க அப்படின்னு. பல இடங்கள் அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களும் தூதருடைய வழிகாட்டுதலும் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய சொல்லுது. அப்ப இருந்தே யூதர்களை நீங்க பின்பற்ற வேணாம், அவங்க உங்களுக்கு எதிரிதான் அப்படிங்கிறாங்க. மதீனாவில் இருந்த கிட்டத்தட்ட 6 குடும்பங்களை நல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு நாடு கடத்தினாங்க. போங்க, ஏன்னா நீ இருக்கிற இடத்துல அநியாயம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இந்த யூதன் உட்கார்ந்த இடத்த அநியாயம் பண்ணிட்டே இருப்பான். நாட்டை கெடுக்க போற நீ. 6 ஃபேமிலி தான் இருந்துச்சு, ஓடு நாட்டை விட்டு உள்ள அனுமதிக்க கூடாது. அனுமதிச்சதுனால இன்றைக்கு காசா படுற பாட்டை பாருங்க. இந்த பலஸ்தீன் அனுமதிச்சது பாவம் பார்த்துச்சு, அவ்வளவுதான், நாசமா போகுது இல்லை. அப்ப இவன் எப்பவுமே விரோதி தான். உங்களுக்குள்ள நல்ல மாதிரி இருந்துகிட்டு இருப்பான், ஆனா அவன் அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வச்சுக்கிட்டே இருக்கான். அவனை பின்பற்றது எவ்வளோ ஒரு நெஞ்ச அழுத்தம், எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் அவன் கலாச்சாரத்தை நம்ம கலாச்சாரமாக கொண்டு. நமக்கு வழிகாட்டி இல்லையா? இல்லைன்னா பரவாயில்ல, நீ போகிறதுக்கு. உனக்கு முடிவெட்ட கலாச்சாரம் இல்லையா? ஆடை போகிறதுக்கு கலாச்சாரம் இல்லையா? திருமணத்துக்கு கலாச்சாரம் இல்லையா? இப்படித்தான் கல்யாணம் முடிக்கணும், அப்படித்தான் இருக்கணுங்கிறது இஸ்லாம் சொல்லலையா? இஸ்லாம் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணால் எனக்கு என்ன குழந்தை பிறக்காதா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? எந்த கலாச்சாரத்தை நம்முடைய கலாச்சாரமாக எடுக்கிற? இதுக்கு பெரியவர்கள் அனுமதிக்கலாமா? ஊர் தலைமைகள் பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? இதை எல்லாருமே தட்டி கேட்கணும். இது எல்லாருமே தட்டி கேட்கணும். இது இந்த பள்ளிவாசல் மிம்பர் மட்டுமில்லை, எல்லா பள்ளிவாசல் மிம்பர்களும், இணுக்க சபைகளும், அனைத்து பள்ளி சம்மேளனங்களும், உலமாக்களும், பெருந்தகைகளும், புத்திஜீவிகளும், ஊரில் உள்ள நல்லவர்களும் தடுக்க வேண்டிய ஒரு விடயம். இது கூடாது.
நம்ம கலாச்சாரமே காணாம போகுது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அது இல்லைன்னு ஓடுது. இந்த சீக்கியன் தலப்பா கட்டிக்கிட்டு தான் வெளியே போவான். உலகத்துல எந்த நாட்டிலையும் அவனுக்கு ஹெல்மெட் போடலையேன்னு எந்த ஃபைனும் கட்ட முடியாது. எந்த நாட்டிலையும் அவன் மோட்டார் பைக்கிலோடுவான், தலப்பா கட்டிதான், ஹெல்மெட் போடவே மாட்டான். ஏன்னா அவன் கலாச்சாரம். ஃப்ளைட்ல கூட கத்தியோட போகக்கூடிய கலாச்சாரம் அவனுக்கு தான் இருக்குது. நீங்க ஃப்ளைட்ல ஒரு பிளேடு கொண்டு போக முடியுமா? ஒரு நெயில் கட்டர் கொண்டு போக முடியுமா? ஒரு ஹேண்ட் லக்கேஜில் ஒரு நெயில் கட்டர் ஸ்கேன் பண்ணிட்டு ஓரமாக்கிடுவான். ஆனா சீக்கியனுக்கு கத்தியோடு போக முடியும். ஏன்னா அவன் சொல்லலாம் இது எங்க கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை அவன், நீங்க வெளிநாட்டுல சீக்கியனோட ரூம்ல தங்கினவங்க, அவன் தலையை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. பாத்ரூம்ல குளிக்க போகும்போது தலப்பாவோட போயிட்டு வரும்போது தலப்பாவோட வந்துடுறான். அப்படி அவன் கலாச்சாரத்தை அவன் பின்பற்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தந்த கலாச்சாரம் எவ்வளவு பொறுமதியானது, அதை நம்ம ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறோம்? அவன் கலாச்சாரத்துல கல்யாணம், இவன் கலாச்சாரத்துல உடுப்பு, இவன் கலாச்சாரத்துல குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அவன் கலாச்சாரத்துல பேட்டை கொண்டாடுறான். என்ன இது? எங்க போயிட்டு நமக்கண்டு ஒரு கலாச்சாரம் இல்லையா? நம்ம பழையவங்க சொல்லுவாங்க, கொழுக்கட்டைக்கு தலை இல்லை, சோனிக்கு முறை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னங்க நடந்துக்கிட்டீங்க? நமக்கண்டு ஒன்று இல்லையா? பேர்தேங்கிற ஒன்றுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? இந்த பொண்ணு பார்க்க போற, முத்தி பார்க்கறது, மாலை மாத்துறது, பொட்டி மாத்துறது, இதெல்லாம் இருக்குதா? சீதனம்ங்கிற ஒன்று இருக்குதா? இருந்தா சொல்லு, சீதனத்துக்கு அரபால என்னன்னு. இந்த சீதனம் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்ற மௌலவி சாப் அல்லாஹ் சொல்லுங்க, சீதனத்துக்கு அரபால என்ன இருக்குதா? இருந்தா அரபால இருந்திருக்குமே. இல்லையே, சீதனத்துக்கு அரபுல ஒரு சொல்லி இல்லையே. அவன் இதுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கணும் அரபியன் சீதனத்துக்கு என்னடா அப்படின்னு. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரத்தை அடுத்தவங்க கலாச்சாரத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப போட்டோ எடுக்கிறதும், இந்த போத்தல அந்த ஸ்டோ போட்டு ஊட்டி விடுறது, அந்த மதினிமார் போய் மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுறது. சில நேரம் அதை விட இது கொஞ்சம் பெஸ்டா இருக்க, மாத்தி தரணும்னதான்னு கேட்குற மாதிரி போய்த்து எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. போத்தல அண்டு ஊட்டி விட்டு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஊட்டிட்டு இருக்கான். எவ்வளவு அனாச்சாரம் நடந்துகிட்டு. அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணுமா இல்லையா? 33வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம், வலா தக்பான பில் கவுல், பெண்களே நீங்கள் குலைந்து குலைந்து அஜ்னபிகளோடு பேச வேண்டாம் என்று தடுக்கிறது. அது மட்டும் இல்லையே, நம்மகிட்ட எல்லாமே நடக்கிறது. வீட்டுல திரை இல்லையே, ஆண் பெண் கலாச்சாரமைக்கே கலந்துக்கிறாங்களே. அவன் பொண்டாட்டியோட இவன் கேட்கிறான், இவன் பொண்டாட்டியோட அவன் கேட்கிறான், எல்லாருமா சேர்ந்து சேனல்ல சாப்பிட்றாங்க, பார்ட்டி பண்றாங்க, அத்துல குளிக்காங்க, வேன்ல போறாங்க, ட்ரிப் போறாங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அஜ்னபி மஹ்ரமி உறவு இல்லையா? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான். நம்ம என்ன சொல்றோம்னா, எனக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, நாங்கள்லாம் எல்லாம் மீற மாட்டோம், ரொம்ப கச்சிதமா இருப்போம், எங்களுக்கு தெரியும், நாங்க அல்லாஹ் பயந்தாக்கலன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்று சொன்னது உங்களையும் என்னையும் மாதிரியான பலகீனமான இந்த ஜெனரேஷனுக்கு இல்லைங்க. அடித்தா கோடி மௌலியாக்களுக்கே ஈக்குவலா இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 1000 உலமாக்களை விட சிறந்த சஹாபாக்களை பார்த்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்று சொன்னார்கள். ஏனென்றால் நீயும் நல்லம், நானும் நல்லம், ஷைத்தான் நல்லம் இல்லையே. ஷைத்தான் நல்லம் இல்லையே. சொர்க்கத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியே கொண்டு வந்தவனுக்கு வெளியில் இருக்கிற நம்மளை தடுக்கிறது எவ்வளவு பெரிய காரியமா? அவ்வளவு பெரிய காரியமா? அப்ப அந்த ஷைத்தான்ல இருந்து நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். எங்களுக்கு தெரியும், நாங்க ஈமான பாதுகாத்துக்குவோம் அப்படின்னு நீங்க சொல்றோமே, என்ன இருக்கு உனக்கிட்ட? என்ன இருக்கு? சஹாபாக்களை விடையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லைகளை பாதுகாத்தார்கள். எல்லைகளை பாதுகாத்தார்கள். தவறு நடக்கிறதுக்கு முன்ன வேலி போட சொல்றாங்க, நிலம்புக்கு மருந்தடிக்கிறதுக்கு முன்ன சாக்கடைய மூட சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதேங்கிறான். விபச்சாரத்தை செய்யாதேங்கிறது பிறகு, அது பிறகு. ஆனா குர்ஆன்ல என்ன சொல்ல தெரியுமா? விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லல, விபச்சாரத்தை நெருங்காதேங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? விபச்சாரம் செய்யறதுக்குரிய காரியங்களை நீ செய்யாதேன்ற அர்த்தம். நீ ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்காத, அதான் விபச்சாரம் ஸ்டார்ட். கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு வச்சுக்காத. அட்மின்னா இருந்துக்கிட்டு ஜூம் கிளாஸ் வந்துச்சு, விபச்சாரம் முடிஞ்சு போச்சு. ஸ்கூல் செய்யக்கூடிய தவறு ஆசிரியர்கள் இருப்பீங்க. இன்னைக்கு இந்த ஜூம் கிளாஸ் வந்ததுக்கு பிறகு நிறைய மாணவிகள் கர்ப்பிணி ஆயிட்டாங்க, நிறைய இளவயசு திருமணங்கள் நடந்து போச்சு, நிறைய ஓடி போறாங்க. இந்த ஜூம் கிளாஸ் வந்ததுக்கு பிறகு பயிரை வேலி மேயக்கூடியதெல்லாம் நடந்துச்சு. நடந்துச்சா இல்லையா? அந்த பிள்ளை கையில கத்திய போன கொடுத்தா என்ன செய்யும்? இருக்குது. அப்போ ஒரு அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணப்படல, அதை கல்யாணத்திலேயே துக்கு நூறா போட்டு உடைக்கிறோம், நம்ம அம்புட்டை நாசமாக்குறோம். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம். ஆக இந்த கல்யாணம் என்பது ஒரு
கலாச்சாரம் உள்ளது, ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு இபாதத். அன்னிக்காஹ் மின் சுன்னத்தி, திருமணம் என்னுடைய வழிமுறை அப்படிங்கிற அந்த வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நடக்கணும். இஸ்லாமிய திருமணத்தை சரியா முடிக்கணும். முடிக்கலாட்டி நம்ம கலந்துக்கப்படாது, அந்த கல்யாணத்துல போகக்கூடாது, அந்த ஒலிமாவுல கலந்துக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதுல யாருமே நீங்க கலந்துக்காதீங்க. வைல்லம் யஸ்ததி ஃபபி கல்பிங்கிறாங்க. உனக்கு தடுக்க முடியல, சொல்ல முடியலன்னா அடுத்தது அந்த இருந்து விளையுது, ஓடு, கலந்துக்காத. அது சொந்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் சரி, தங்கச்சி கல்யாணமா இருந்தாலும் சரி, கலந்துக்க கூடாது. அப்பதாங்க ஒரு மார்க்கத்துக்காக நாம செஞ்ச ஒரு சின்ன முயற்சியா கூட இது மாறலாம். சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக யுத்தம் செய்தவர்கள் சல்லடையானார்கள், தீயில் தூக்கி வீசப்பட்டார்கள், கொதிக்கும் எண்ணெயில் போடப்பட்டார்கள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டா கிழிக்கப்பட்டாங்க, சுமையா ரலியல்லாஹு தஆலா அடி வயிற்றில் குத்தி கொல்லப்பட்டாங்க. இப்படி எல்லாம் இறந்த, இப்படி எல்லாம் உயிர் தியாகம் செய்த அந்த சஹாபாக்கள் போற அதே சொர்க்கம் நமக்கும் வேணும். ஆனா நம்ம கல்யாணத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி நடத்திக்க மாட்டோம். கல்யாணத்தை கூட நம்ம இஸ்லாமிய முறைப்படி நடத்தணும். நாங்க இப்படித்தான் இருப்போம், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும். இதுல அல்லாஹ் கோய்க்கலாமா? இதுக்கு கிடைக்குமா சொர்க்கம்? கொஞ்சமாவது நம்ம இதுல வேற. இந்த காலகட்டத்தில் கல்யாணம், இந்த காலகட்டத்தில் கல்யாணம், இவ்வளவு கூத்து பாட்டு, கோடி கணக்குல, லட்சக்கணக்கில் செலவு. ஹோலுக்கு மட்டும் 10 லட்சம், சாப்பாடு வேற, அது வேற, அந்த அந்த த்ரோனுக்கு வச்ச பூவுக்கு 4 லட்சமா, லட்சக்கணக்கில். அந்த ஃபேஷியல் 70-80,000 அந்த பொண்ணை சோடிச்சது. மூத்த களினா உழு செஞ்சா ஃபேஷியல் கரைஞ்சிரும், அதனால 2 நாள் தொழுகை இல்லை. அம்பட்டு மோசமான வேலையை இப்ப செஞ்சுக்கிட்டு இவ்வளவு குத்தாட்டம், டான்ஸ், பாட்டு, இசை இதெல்லாம் செய்யறோம் இந்த காலகட்டத்தில். ஏன் சொல்றேன் தெரியுமா? சேம் டைம்ல நம்முடைய முஸ்லிம்கள் அந்த காசாவில் மரணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டி அள்ளப்படுது, குழந்தைகள் சிதறது. நம்முடைய முஸ்லிம்கள் ஒரு ஈச்சம்பழத்துக்கு ஒரு துண்டு ரொட்டிக்கும் பரிதாபமாக அடுத்தவர்கள் முகங்களை பார்க்கிறார்கள். பட்டினியோடே மரணித்து போகிறார்கள் நம்முடைய சமுதாயம். படுத்தவர்கள் எழும்பல, எழும்பியவர்கள் தூங்கல்ல. பர்லு தொழுகைகள் தொழுகிறார்களோ இல்லையோ, ஜனாசா தொழுகைகள் தொழுகிறார்கள். கொத்து கொத்தாக நம்முடைய மக்கள் அங்க ஒரு பக்கம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நமக்கு லிப்டிக்கு, ஃபேஷியல், சாப்பாடு, குத்தாட்டம், டான்ஸ் தேவைப்படுது. சுப்ஹானல்லாஹ். இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவங்க போற அதே சொர்க்கம் எங்களுக்கும் தேவையாம். எப்படிங்க கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றி கொஞ்சம் தியாகம் செய்ய முடியாதா? அல்லாஹ்வுக்காக இந்த திருமணத்தையாவது சரியாக நடத்த முடியாதா? ஒவ்வொரு மணமகனும் இளைஞர்களும் யோசிக்க வேண்டும். இது நம்முடைய சொந்த பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மார்க்கம், நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கம் சரியாக இருக்க வேண்டும். இதுக்கு ஒத்து வரவில்லை என்றால் பெற்றவராக இருந்தாலும் தூக்கி எறிய தயங்கக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி யஜிது ஹலாவத்தல் ஈமான். புகாரி கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், யாருக்கு 3 விடயம் இருக்கிறதோ அவர்தான் ஈமானின் சுவையை அறிவார். முதல் விஷயம், அல்லாஹ்வையும் தூதரையும் எல்லாத்தையும் விட நேசிக்கணுங்க. பாப்பா, உம்மா, ராத்தா எல்லாத்தையும் விட அல்லாஹ் ரசூல் தான். அல்லாஹ் ரசூல் செய்யாத ராத்தா சொல்றாவா? நீ எனக்கு தாத்தாவில், நான் உன தம்பி மேல ஆள்மார். நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன். வராத, அல்லாஹ்க்காக வராது, தயவு செஞ்சு வராது. ஓடு. உம்மா சொல்றா, நீ சீதனம் எடுக்காம கல்யாணம் முடிச்சா நான் நஞ்சு குடிப்பேன், குடி. நான் சீதனம் எடுக்காம தான் கல்யாணம், நல்லா குடி, வேண்டி தரையா? இதெல்லாம் பூச்சாண்டி காட்டுறது. அப்போ ஒரு தாய் தகப்பனோ, சகோதரங்களோ, குடும்பங்களோ அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலில் நாம் மாறுவதற்கு தடையாக இருந்தால் அல்லாஹ்வும் தூதரும் நாம் பெருசுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தா அவன் ஈமானின் சுவையை அறிவான். 2வது, அடுத்தவர்களை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அம்மாவை நேசிக்கிறியா? மனைவியை நேசிக்கிறியா? சகோதரத்தை நேசிக்கிறியா? அல்லாஹ்வுக்காக நேசி. அல்லாஹ்வுக்காக நேசிச்சா என்ன பண்ணணும்? நேசிக்கிறவன் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சால் தூக்கி எறிய தயார், அவ்வளவுதான். அதான் 2வது. நேசிக்கிறது அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்க்கே அவன் பாப்பா தொழுகிறார் இல்ல, நேசம் இல்ல. பிள்ளை தொழுகுது இல்ல, நேசம் இல்ல. பொண்டாட்டி தொழுகிறா இல்ல, நேசம் இல்ல, பாசம் இல்ல. ஏன்னா நான் உன்னை நேசிச்சது அல்லாஹ்வுக்காக. நீ ஏன் அல்லாஹ்க்கு மாறு செய்தா? எப்படி நான் இருப்பேன்? அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போது தூக்கி எறிய தயார். ஒரு மூக்கணாங்கயிறை போட்டு தான் அடுத்தவனை நேசிக்கணும். அல்லாஹ் ரசூலைத்தான் ஃபுல்லா நேசிக்கணும். அடுத்தது ஒரு மூக்கணாங்கயிரோட. 3வது, ஈமான் கொண்டு முஸ்லிமா இருக்க. நம்ம எங்கேயோ குஃபுர்ல இருந்து களிமா சொல்லிட்டோம், மீண்டும் குஃபுர் வாரது உயிரோடு கொளுத்துவதை விட வேதனையாக தெரிய வேண்டும். அப்ப மீண்டும் மார்க்கத்தை விட்டு சருகிற ஒரு காரியம் நடக்கும்போது உசுரோட கொளுத்துற மாதிரி பதறணும். இல்ல, கல்யாணம் வேணான்றோம், தேவையில்லை. இதை ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு மணமகளும், ஒவ்வொரு வாலிபர்களும், ஒவ்வொரு மணமகனும்
தன்ற வாழ்க்கையை நான் தான் டிசைட் பண்றது. சிலர் சொல்றது உம்மா நான் ஃபுல் ஓகே தான், ஆனா வீட்டை தெரியாதா, நீ ஆம்பளை இல்லையா, உனக்கு சொந்தமா சிந்திக்கிற அளவுக்கு இல்லையா, என்ன ஊட்ட தெரியாதா. ஓடி போறவன் எல்லாம் இதை சொல்றானா? ஓடி போறதே தப்பு, அதோட கூட போறவள் அதை விட பெரிய தப்பு. அந்த ஒரு சாதாரண ஒரு பொம்பளைக்கு இந்த வாப்பா உம்மா எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு ஒருத்தனோட ஓட தைரியம் இருக்குதுண்டா, அல்லாஹ் ரசூல் சொல்றத செய்யறதுக்கு என்னடா தட. வாப்பா உம்மா எனக்கு சொத்து தர மாட்டாங்க, வச்சுக்கிட்டு இருக்கட்டுமே, சொத்து தராட்டி வச்சிருக்கட்டுமே. சூரா ஹூத் 6வது வசனம், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நம்ம எடுத்துட்டோங்கிறான். சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கும் இலை கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாம கீழே விழாதுங்க. சூரா ஹதீத் 22வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்திலும் உங்களும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இல்லா ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா, அல்லாஹ் எழுதாம நடக்கிறது இல்ல, உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதிட்டான் அப்படின்னு சூரா அல் ஹதீத் 22வது வசனம் தருது. அப்ப அந்த நம்பிக்கை இல்லையா நமக்கு? தராட்டி வச்சுக்கோ, பாக்காட்டி போ, நான் அல்லாஹ் கட்டுப்பாட்டு நடப்பேன், அல்லாஹ் எழுதின ரிஸ்க் கிடைக்கும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிஜம், இதுதான் நடக்கும், அல்லாஹ் எழுதினதுதான் நடக்கும், யார் உதவியும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு மணமகனுக்கு இருக்க வேணுங்க. அதான் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்காக நாம் செய்யக்கூடிய தியாகம். அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை நாம் ஏற்றுக்க வேண்டும் என்றால் இந்த இஸ்லாத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தியாகம் செய்து, நாட்டில் நடப்பில் ஊரில் உலகத்துல தெருவில் நடக்கக்கூடிய மார்க்க கலாச்சாரத்துக்கு உட்படாத விடயங்களை எதிர்த்து மிதிச்சு நம்முடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றி நம்முடைய ஒவ்வொருவருடைய நடவடிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்யும். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய திருமணம் என்பதை சுருக்கமாக நாம் பார்த்தால், திருமணம் என்பதில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று, திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக அந்த பெண் இருக்க வேண்டும். திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்ட பெண்ணில நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம்தான், பால்குடி சகோதரிகள் அனுமதி இல்லை. நம்முடைய தாய்கிட்ட ஒரு பெண்ணு தாய்ப்பால் குடிச்சிருக்கிறாண்டால், அல்லது நாம ஒரு பெண்ணிட்ட தாய்ப்பால் குடிச்சிருக்கிறோம் என்றால் அவ பிள்ளையை நம்ம திருமணம் முடிக்க முடியாது. ஏன்னா நாட்டில் ஊர்ல சில விஷயங்கள் என்னண்டா, மதிநீர பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்துருப்பாவ, கடைசியில் மாமாட மகன் தானே கல்யாணமும் முடிச்சு கொடுத்துருவா. அப்போ மாமி கிட்ட அவர் தாய்ப்பால் குடிச்சிருப்பார், மாமியிட மகளை பண்ணுவார், அது ஹராம். அதைத்தான் ஃபஸக் என்று சொல்றது. திருமணத்தில் ஃபஸக் என்றால் தலாக் என்றால் ஆம்பளை தேவையில்லை என்றால் தலாக், ஹுலா என்றால் பெண்ணு தேவையில்லை. முடிக்கலாம்டா வகுப்புக்கு தனியா ஏற்றி கொண்டு விடக்கூடாதுங்கிறது விளங்கும். ஏன்னா நிறைய பேர் காக்கா வகுப்புக்கு கொண்டே விடுறாருன்னு நினைக்கிறேன். நம்ம தான் காக்கான்னு சொல்றோம், ஆனா மார்க்கத்துல அது மச்சான் தான். சாட்சியிட மகளை தனியா கூட்டி போலாமா? கூட்டி போக முடியாது. சின்ன பட பெரிய பட மகளை தனியா கூட்டி போலாமா? கூட்டி போக முடியாது. இது மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம், இது நமக்கு தெரிஞ்ச விடயம். அடுத்தது என்ன, பெண்ணை பார்த்தாச்சா
அந்த பெண்ணை பார்த்தால் அவர் பெண்ணை விருப்பமா இருந்தா ஒலிகாரர்கிட்ட தான் கேட்கும், நேர பிள்ளைகிட்ட போய் கேட்கக்கூடாது. இது மார்க்கம் சொல்லக்கூடிய கலாச்சாரம். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எப்படி உண்ட முடிவு என்ன என்று கேட்கறது முதல் ஹராம். ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சாலும் ஒரு மாப்பிள்ளைக்கு பெண்ணையை பிடிச்சாலும் அவங்க பெற்றோர்களிடம் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி பொண்ணு பார்க்க போகணுமே தவிர அவங்களா பேசிக்க கூடாது. ஏன்னா ஒரு பெண்ணை பெற்றவன் அந்த பெண்ணை பெற்ற அந்த தகப்பன் தான் ஒலிகாரனா இருக்கிறான், அவன்கிட்ட தான் நீ போய் கேட்கணும். ஏன்னா அவன் தான் 4 விஷயத்தை சுத்தி பார்த்துட்டு விருப்பம் தெரிவிப்பான். பெண்ணு விரும்பினாலும் ஒலிகாரர் விரும்பாட்டி அது கல்யாணம் இல்லை. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் லா நிக்காஹ இல்லா பி ஒலியின், ஒலி இல்லாம திருமணம் இல்லைங்கிறாங்க. சரி, பார்த்துட்டீங்க, பேசிட்டீங்க, பிடிச்சாச்சு. அடுத்த கட்டம் என்னண்டா, ஆளை கூட்டிக்கிட்டு போய் பொட்டி மாத்துறது இல்லை, நீங்களா நேரடியா போங்க. ஒலி நான் மகர் எவ்வளவு தரணும்னு எதிர்பார்க்கிறேன் பெண்ணுக்கிட்ட தான் கேட்கணும். மகர்ங்கிறது தான் அங்க பேச்சுவார்த்தை. சீதனம் என்கிற ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. நீ என்ன தருவ, உங்களுக்கு என்ன தர முடியும்ங்கிற கேள்வியை கேட்கக்கூடாது. கேட்டா ஆம்பளை கிடையாது, மார்க்கமும் இல்லை. மகர் தான் பேசணும். மகரை கூட இன்னைக்கு எப்படி நடக்குதுண்டா, கல்யாண தண்டைக்கு தான் மகர் எவ்வளவு கொடுக்க போறாரு ஒலிகாரருக்கே தெரிய வரும். 1001 ரூபா, முதல் 101 ரூபாய் இருந்துச்சு, செருப்புக்கு விலை வச்ச மாதிரி. இப்போ ஒரு 1001 ரூபா, அப்படியே ஒரு மகர். அந்த 1 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அந்த தால் காசு பறக்காம வச்சானுங்களோ தெரியும், அந்த குத்தி காசை. அப்ப இந்த 1 ரூபா கலாச்சாரம் வந்துச்சு. இது எப்படின்னு தெரியல. இப்ப கொஞ்சம் சீதனம் எடுத்தாலும் ஒரு நகை போறது மகரா போச்சு. ஒரு மாலை, ஒரு அரை பவுன்ல 1 பவுன்ல மாலை வரும். மகர் அவ கேட்கணும், நான் இவ்வளவுதான் தர முடியும், என்னம்மா ஒத்துக்கிறியா வாங்கணும். அவங்க மனசு அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் மகர பெண் தரப்பு தீர்மானிக்கும். மகர் கொடுத்தால் ஈஜாப் கபுல் நடக்கணும். ஈஜாப் கபுல்ங்கிறது ஒப்புவித்தல் ஒப்பெடுத்தல்ங்கிறது தான் ஈஜாப் கபுல். அப்ப அந்த சபையில பொண்ணு வர தேவையில்லை, பொன் சார்பாக பொண்ணுடைய தகப்பன் வருவான். தகப்பன் இல்லாட்டி தகப்பனுடைய அந்தஸ்துல அடுத்தவர் வருவாங்க, ஒலிகாரரா அடுத்தவர் வருவார். அங்க இருக்கும்போது 2 சாட்சி, குறைந்தபட்சம் 2 சாட்சி, மணமகன், இவ்வளவுதான். அந்த கல்யாணத்துல அவசியமானவங்க இந்த 4 பேர் தான். ஒலிகாரர், 2 சாட்சி, மணமகன், இவ்வளவுதான். மௌலவியும் தேவையில்லை கல்யாணம் நடத்த. நம்முடைய காவின் எழுதுற கொப்பியில கூட நிக்காக நடத்துபவர் அப்படின்ற இடத்துல மௌலவி சாப் தான் சைன் பண்ணணும்ன்றது இல்லை. ரெஜிஸ்டர் கூட நான் தான் நடத்தினு சைன் பண்ணலாம். ரெஜிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரு கூட நான் தான் நிக்காக நடத்தினு சைன் பண்ணலாம். அது சட்டம் சிலருக்கு தெரியல. அப்ப மௌலவி சாப் அங்க தேவையில்லை. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மௌலவியை வச்சு செய்வோங்கிறாங்க. குத்தம் இல்லை, ஆனா அவசியம் இல்லை. அப்போ இவ்வளவு பேரும் குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. ஆனா நாம ஒரு படையை கூட்டிக்கு போறோம், அது பரவாயில்ல, அது ரொம்ப பெரிய செலவாக இருக்கக்கூடாது. அப்படியே கொண்டு போயாச்சு. கொண்டு போனா ஈஜாப் கபுல் நடக்கும். ஈஜாப் கபுல் என்றால் என்ன, ஒப்புவித்தல் ஒப்படுத்தல். அது எந்த லாங்குவேஜ்ல நடக்கணும், நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நடக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பிலிசானி ஷாஹிதைன், சாட்சியா இருக்கிறவங்க என்ன லாங்குவேஜ் பேசுவாங்களோ அந்த லாங்குவேஜ்ல தான் கல்யாணத்துல அந்த ஈஜாப் கபுல் நடத்தணும்னு ஷாஃபி மதுஹப் சட்டம். அப்ப இன்னைக்கு என்ன நடக்குண்டா, அரபுல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கபில் துணிக்காக கபில் துணிக்காக கபில் துணிக்காக அவனை சொல்றது, அவனும் கபில் துணிக்காக கபில் துணிக்காகன்னு சொல்றது. இவரு அரபுல சொல்லி இவ்வளவு மகரை கொடுத்து உங்கள் மகளை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் என்று மௌலவி முதல் சொல்லி அவன் முடிச்சுக்கிறான். அப்ப முதல்ல அது இல்லை. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா தமிழ்ல தான் கல்யாணம் நடத்தணும். அது உங்களுக்கே தெரியும். இந்த மாப்பிள்ளை கிட்ட மாமனார் சொல்லுவார், இவ்வளவு மகரை பெற்று 5 லட்சம் ரூபாய் பொறுமதியான நகையை பெற்று என் மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தர்றேன் அப்படி என்றுவார். 2 பேர் சாட்சியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவரு உங்க மகளை நான் மனப்பூர்வமாக மனைவியாக ஏற்றுக்கொள்றேன் பாரு, ஏற்றுக்கொண்டா. இதுதான் ஈஜாப் கபுல், இவ்வளவுதான் கல்யாணம். கல்யாணத்தை எழுதுறது பதிகிறது நாட்டு சட்டத்துக்கு. அது இல்லாட்டி கூட இது நடக்கும். ஒரு சிலர் இது அக்குது அது நிக்காகங்கிறாங்க. 2மே ஒன்றுதான். அக்குதுங்கிறது இந்த ஒப்பந்தம் பேசுறது, ஈஜாப் கபுல். நிக்காகங்கிறது கல்யாணம் பண்றதான், பதிகிறதாங்கிறாங்க. எல்லாமே ஒன்று, பல வார்த்தைகள். இவ்வளவுதான் கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு பிறகு அந்த மணமகனுக்காக நம்ம எல்லாம் துவா செய்வோம். அதை மாப்பிள்ளைக்கு அந்த வந்த மௌலவி துவா செய்யறது எடுக்கிற காசிக்காக. ஏன்னா மேல வந்தாள் வாய உசுப்பாம காசு எடுக்கணாதே. அப்ப மௌலவி சாப்பு துவா ஓதுவார். என்ன துவா ஓதுவாருன்னா, அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா. இதான் துவா. யா அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி இவங்க 2 பேரையும் சேர்த்து வையம்பாங்க. எப்படி சேர்த்து வச்சாங்கல்ல, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை ஜித்தாவுலையும் சவுதியிலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஸ்ரீலங்காவிலையும் இறக்கி போட்டு பிறகு அவங்க சந்திக்கிறாங்க. இப்படித்தான் சேர்த்து வச்சான். இந்த துவா கபுலா என்னன்னு தெரியா, கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளையில அவ சவுதிக்கு போய்த்துருவா ஹவுஸ்மெண்டா, இவர் ஸ்ரீலங்காவில் இருப்பார். இப்படித்தான் நடக்குது. அப்ப இப்படி சேர்த்து வைப்பாயாக ஏன் கேட்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த துவா முஸ்னத் அஹ்மத்லையும் வருது, புகாரி முஸ்லிம் வருது. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் உங்களை சூழவும் பரக்கத் செய்வானாக, உங்க 2 பேரையும் அல்லாஹ் நலவில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. இதான் துவா. இந்த துவா பாடம் இல்லாட்டி பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, அந்த துவாயாவது குறைந்தபட்சம் சொல்லணும். யாரு சொல்றது? மௌலவி ஷபா
போயிருக்கிற அத்தனை பேரும் சொல்லணும். பெண்கள் மணமகளுக்கு சொல்லுவாங்க, ஆண்கள் மணமகன்னு சொல்லுவாங்க. மௌலவி சாப்புக்கு அங்கே வேலையே இல்லை. கொல்லம் வேலை செய்யறத ஈக்கி என்ன வேலைன்னு கேட்குற மாதிரி தேவையே இல்லாது. அப்போ நம்ம துவா ஓதுவோம், அவ்வளோதான் கல்யாணம். அதுக்கு பிறகு அவர் ஒலிமா கொடுப்பார். இப்போ போய் மணமகளை கூட்டிட்டு வருவார். மணமகளை நெத்தி முடியை பிடிச்சி கொடுக்கறதுக்கு போவார். இப்போ மௌலவி அவர் தொடவே இயலாது, ஹராம். அப்படி அப்புறம் எப்படி நெத்தி முடியை பிடிச்சி கொடுக்குறாரு? சிலர் சொல்றாங்க மாமனார் நெத்தி முடியை பிடிச்சி கொடுக்கணுமாமன். மணமகன் அன்றைக்கு மனைவியை சந்திக்கும் போது அவன் நெத்தி முடியை பிடிச்சி துவா ஓதுவார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஜபல்த அலைஹா. யா அல்லாஹ், இந்த பெண்ணில் உள்ள நலவுகளை எல்லாம் கேட்கிறேன், இயல்பாக அமைந்த நலவுகளை எல்லாம் கேட்கிறேன். இந்த பெண்ணில் இருந்தும் உள்ள கெடுதியை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். இயல்பாக இவளிடம் அமைந்த கெட்ட குணங்களிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். இதான் துவா. இந்த துவாவை கேட்டுட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் திரும்ப கேட்பார். யா அல்லாஹ், எங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையத்தா, நல்ல குறந்த பாக்கியத்தா, நல்ல வாழ்க்கையத்தா, நல்ல சமுதாய ஒற்றுமையத்தா என்று அதுக்கு பிறகு அவங்க கேட்டுட்டு போகலாம். இதை மணமகள் நெத்தியை பிடிச்சி அவன் துவா ஒதுக்குவான். துவா ஒதுக்கிட்டு அவங்க கணவன் மனைவியா சேருவாங்க, வாழ்வாங்க. அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சு போய். இதுக்கிடையில நம்பி மாதிரி இன்னொருத்தர் வந்து உட்கார முடியாது. நெத்தி முடி பிடிச்சி கொடுக்குற ஷாட்டில் ஒருத்தர், இல்லாட்டி மாமனார் வா நெத்தி முடியை பிடிச்சி கொடுந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு ஃபோட்டோ தேவையே இல்லைங்க. இவ்வளவுதான். அவன் கல்யாணம் முடிச்சு அவனுக்கு தான் பொண்டாட்டி, கூட்டாளிக்கு பொண்டாட்டி இல்லை, ஊர் உலகத்துக்கு பொண்டாட்டி இல்லை, ஃபேஸ்புக்கில் லைக்கஸா இருக்கிறவங்களுக்கு பொண்டாட்டி இல்லை, வாட்ஸ்அப் குழுவுக்கு பொண்டாட்டி இல்லை, உனக்கு தான் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டியை நீ மூடி வச்சுக்கோ. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இதுக்கு பிறகு அவர் ஒலிமா கொடுப்பார். அப்போ அந்த ஒலிமா அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு அது ஒரு சகனா கூட இருக்கலாம், 100 சகனா கூட இருக்கலாம். அவன் வசதிக்கு ஒலிமா கொடுத்துட்டு போவான். அந்த ஒலிமா பெருமைக்கு இல்லாமல் இருந்தால் சரி. இதுதான் கல்யாணமே தவிர இதுக்கு பிறகு உள்ளதும் இதுக்கு முன்ன உள்ளதும் தேவையில்லாத கலாச்சாரங்களும் இஸ்லாம் நமக்கு காட்டி தராதது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல ஒரு முக்கியமான ஒரு இறை நிராகரிப்பு நடக்குது. என்னென்றால் தொழுகையை நிராகரிக்கின்றார்கள். தொழுகையை நிராகரிக்கிறாங்க. அந்த தொழுகையை நிராகரிக்கக்கூடிய ஒரு கேஸ் நடக்குது. எந்த அளவுக்கு அந்த நடக்குதுன்னா நிர்பந்தம் ஆகுறோம். அவங்க 5 நேரம் தொழுகிறால தான் இருக்கும். இந்த கல்யாணத்துக்கு ஃபேஷியல் செய்யறாங்க பாருங்க, அந்த ஃபேஷியல் தடை செய்யப்பட்டது. புருவத்தை வலிக்கிறது கூடாது. ஃபேஷியல் படித்தவங்க செய்யறவங்க அதை செய்யக்கூடாது, ஹராம். புருவத்தை வலிச்சிட்டு எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தது. லிப்ஸ்டிக் அடிக்கிறாங்க, அது தண்ணியை தடுக்குது, அப்போ அவங்க உது செய்ய முடியாது. முகத்தில் கருப்பை வெள்ளையாக்குறாங்க, உது செஞ்சால் கரைஞ்சிடும். 70,000 செலவழிச்சு 50,000 செலவழிச்சு ஃபேஷியல் செஞ்சால் லொஹர் இல்லை, அசர் இல்லை, மகரிப் இல்லை, எஷா இல்லை, கல்யாணத்தண்டு தொழுகையே இல்லை. அப்போ அந்த கல்யாணத்தண்டு தான் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார், அவர் தொழுகையை நிராகரிக்கிறார். அப்போ அவ்வளவுமா யுஸல்லில் அப்து யௌமில் கியாமா அனிஸ்ஸலா, நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதல் விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றிங்கிறாங்க. அப்போ இந்த தோலை மாற்றி, இந்த கலரை மாற்றி, இந்த ஃபேஷியல் செஞ்சு அதுக்கு காசை செலவழிச்சு போட்டு அல்லாஹ்வை சுஜூத் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுதே. இதுக்கு சக்கர் என்கிற நரகம் தான் சொந்தம் என்கிறத அல்லாஹ் சூரா அல் முத்தஸிர்ல சொல்லி காட்டுவான். சூரா அல் முத்தஸிர் 29வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், சக்கர் என்கிற நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? லவ்வாஹத்துன் லில் பஷர், எட்டி பார்த்தால் தோல் கலண்டு விழுந்து விடும், அவ்வளவு சூடானது என்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 42வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இந்த சக்கர் என்ற நரகத்தில் பேர் இருப்பார்கள். மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், நீ இந்த சக்கருக்குள் ஏன் வந்தாய் என்று அவர்களிடம் கேட்கப்படும். 43வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்க தொழாம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கல்யாண தண்டைக்கே சக்கருக்கு போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த த்ரவுன் என்ற பேர்ல இந்த கலாச்சாரங்களை கொண்டு வந்து ஃபேஷியல் என்ற பேர்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யாம ஒரு பெண்ணை அவ இயல்பா இருக்கிறத பார்த்து பிடிச்சதான் உன பொண்டாட்டி. நிறைய பேர் பொன் பார்க்க போகக்குள்ள ஃபேஷியல், அனுப்பின போட்டோ உள்ள ஃபேஷியல், கல்யாணம் முடிச்சு குளிச்சதுக்கு பிறகு நான் பார்த்த பொண்ணு இது இல்லைன்னு காலிக்கோட்டு போனவன்லாம் நிறைய பேர் இருக்குது. கெசுவலை பாரு பொண்ணை, அது பிடிச்ச கல்யாணம். ஏன்டா நீ கெசுவலா தான் அவளோட வாழ போற. ஒவ்வொரு நாளும் புருவத்துக்கு மை அடிச்சுக்கிட்டு வாழ முடியாது, உதட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வாழ முடியாது. அந்த இயல்பாப்பா அதை அலங்கரிச்சு அனுப்புவாங்க சஹாபாக்கள். எப்படி அலங்கரிக்கன்னா, அந்த பூசி இல்லை, அழகா தலைக்கு எண்ணெய் வச்சு தலையை சீவி முகத்துக்கு போகணுமெண்டா பவுடரை போட்டு அனுப்பு. அது தொழுகைக்கு பாத்தில் இல்லை. அவ்வளவு நல்லா உடுத்து அந்த பெண்ணை அனுப்புங்க. அதை புருஷன் மட்டும்தான் பார்க்கணும். புருஷன் குடும்பமோ மச்சானோ மதினியோ அவன் கூட்டாளி மாறோ கிடையாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சு சொல்லணும். எனவே இஸ்லாமிய அடிப்படையில் நம்முடைய திருமணங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னை உங்களையும் கபூல் செய்து நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.